ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள். இன்றைய தினத்திலேயும் நாம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 49ஆம் அதிகாரத்திலிருந்து 52ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். 49ஆம் அதிகாரம் முதல் வசனம், தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள். தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார் என்று ஏசாயா கூறுகிறார். அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை மறந்து விட்டாரோ, அவர் நம்மை நினையாதிருக்கிறாரோ என்கிற எண்ணம் நமக்குள்ளாக வருகிறது. ஆனால் ஆண்டவர் நம்மை தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே தெரிந்து கொண்ட தேவன் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எப்பொழுது உதவி செய்ய வேண்டும் என்கிற சரியான நேரத்தை அறிந்தவராக நம்முடைய தேவன் இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டு நான் உன்னிலே மகிமைப்படுவேன் என்று கூறுகிறார். 5ஆம் வசனத்தை வாசிக்கிற வேளையிலே, யாக்கோபை தம்மிடத்திலே திருப்பும்படி நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். ஆனாலும் இஸ்ரவேல் சேராதே போகிறது, கர்த்தருடைய பார்வையிலே கனமடைவேன், என் தேவன் என் பலனாயிருப்பார் என்று சொல்லி இங்கே ஏசாயா கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். 6ஆம் வசனம், சேராதே போகிறதான இஸ்ரவேலை மீட்கும்படிக்கு கர்த்தர் ஒரு இரட்சகரை அனுப்புகிறார், அவர் ஜாதிகளுக்கு ஒளியாக இருக்கிறவராக காணப்படுவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 7ஆம் வசனத்திலே, இஸ்ரவேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தருமாகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியாரால் அருவறுக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு ஊழியக்காரனுமாய் இருக்கிறவரை நோக்கி, உண்மையுள்ள கர்த்தர் நிமித்தமும் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்தர் நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். இங்கே நம்முடைய கர்த்தரை குறித்தும் அவருடைய பரிசுத்தமான நாமத்தை குறித்தும் நாம் பார்க்கிறோம். அதே சமயத்திலே இஸ்ரவேலின் மீட்பர் என்று சொல்லி குமாரனை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் வாசிக்கிறதான வேளையிலே பிதாவாகிய தேவன் இஸ்ரவேலை தமக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டதின் நிமித்தமாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவரோ இஸ்ரவேலருக்காக மாத்திரமல்ல, முழு மனு குலத்தை இரட்சிக்கும் மீட்பாக இந்த உலகத்திலே வந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. 8ஆம் வசனத்திலே, அனுக்கிரக காலத்தில் நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி நாம் சொல்லப்பட்டிருப்பதை காணலாம். இதே வசனத்தை பவுல் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே கூறியிருக்கிறார். பவுல் இஸ்ரவேலருக்கு மாத்திரமல்ல, பூமியில் உள்ள அனைத்து ஜனங்களுக்கும் ரட்சிப்பு வந்திருக்கிறது என்று சொல்லி இங்கே திருஷ்டாண்டமாக கூறுகிறதை நாம் அறிய முடியும். ஜனங்களின் மீட்பிற்காக மாத்திரமல்ல, அவர்களை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு நடத்துவதற்காகவும் ஆண்டவர் அந்த மீட்பரை அனுப்புகிறதாக நாம் பார்க்கிறோம். அதே சமயத்திலே ஜனங்கள் மீட்கப்படும் பொழுது தேவ நாமம் மகிமைப்படுகிறதாக நாம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 11ஆம் வசனத்திலே, என் பாதைகள் உயர்த்தப்படும், என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன் என்று அவருடைய வார்த்தையிலே கூறப்பட்டிருக்கிறது. 12ஆம் வசனம், இவர்கள் தூரத்திலிருந்து வருவார்கள், வடக்கிலும் மேற்கிலும் இருந்து வருவார்கள், சீனின் தேசத்திலும் இருந்து வருவார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. எல்லா இடத்திலேயும் இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை அறிகிற ஜனங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளாக சேர்க்கப்படுகிறதாக நாம் பார்க்கிறோம். இதே தான் பவுல் அப்போஸ்தலர் நடபடிகளிலே புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக தன்னுடைய ஆரம்ப காலத்திலே சுட்டி காட்டுவதை நாம் பார்க்க முடியும். 17ஆம் வசனம், அந்த மீட்பின் நாளிலே விரோதமாக இருக்கிறவர்கள், பாழாக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் புறப்பட்டு போவார்கள். தொடர்ந்து இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இஸ்ரவேலின் மீட்பை மாத்திரமல்ல, பூமியின் கடையாந்தரத்தில் இருக்கிறதான ஜனங்களின் மீட்பையும் அவர்களும் வந்து எருசலேமின் தேவனை தொழுது கொள்ளும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை பெறுகிறதாக நாம் பார்க்கிறோம். இதோ பராக்கிரமத்தினாலே சிறைப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தத்தால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும், உன்னோடு வழக்காடுகிறவர்களோட நான் விளக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் உரைக்கிறார். கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாயிருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி நாம் இந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 50ஆம் அதிகாரம், நான் உங்கள் தாயை அனுப்பிவிட்ட போது அவளுக்கு கொடுத்த தழுதற் சீட்டு எங்கே? உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தமும் நீங்கள் விற்கப்பட்டீர்கள், உங்கள் பாதங்களின் நிமித்தம் உங்கள் தாய் அனுப்பிவிடப்பட்டாள் என்பதாக
கர்த்தர் இஸ்ரவேலை பார்த்து கடுமையான சொற்களை பயன்படுத்துகிறார். மோசேக்கு கொடுக்கப்பட்டதான நியாய பிரமாணத்திலே நாம் உபாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, ஒருவன் ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் இலச்சையான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதற் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம் என்று கர்த்தர் மோசேக்கு கொடுத்ததான நியாயப்பிரமாணத்திலே உரைத்திருந்தார். ஆக இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து தேவனுடைய மனதின் அருவருக்கத்தக்கதான காரியத்தை செய்ததினாலே ஆண்டவர் அவர்களை ஒரு தள்ளுதற் சீட்டு கொடுத்த தாய்க்கு ஒப்பிட்டு கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். 2ஆம் வசனத்திலே, நான் வந்தேன் ஒருவனும் இல்லை, நான் கூப்பிட்ட பொழுது மறுஉத்தரவுக்கு கொடுக்க கூட யாரும் இல்லை, மீட்கக்கூடாதபடிக்கு என் கரம் குறுகிட்டோ, விடுவிக்கிறதற்கு என்னிடத்தில் பலமில்லாமல் போயிற்றோ, என் கண்டிடத்தினாலே கடலை வற்ற பண்ணி நதிகளை வெட்டாந்தரையை போடுகிறேன், அவைகளில் உள்ள மீன் தண்ணீர் இல்லாமல் தாகத்தாலே செத்து நாறுகிறது என்று ஆண்டவர் தம்முடைய மகத்துவத்தை இங்கேயும் பிரஸ்தாபப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து உள்ள வசனங்களை நாம் வாசிக்கிறதான வேளையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே நடந்ததான காரியங்களை நாம் காண முடிகிறது. கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்திற்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை என்று சொல்லி இயேசு சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பாக அனுபவிக்க வேண்டியதான காரியங்களின் அடையாளத்தை, சிலுவைக்கு சென்றதான பாதையை உணர்த்துகிறதான அனுபவத்தை இங்கே சொல்லப்பட்டிருப்பதை நாம் காண முடியும். 7ஆம் வசனத்திலே, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆகையால் என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினேன் என்பதாக ஆண்டவர் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்முடைய சிலுவை பாதையானது அநேக நேரத்திலே கடினமான பாதையாக காணப்பட்டாலும் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன் என்று கூறப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலேயும் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அவர் கடினமான பாதையை கடந்து செல்ல வேண்டியதான சூழல் ஏற்பட்டது. அவரை இந்த உலகம் வெறுத்தது. ஆனாலும் அவர் பிதாவாகிய தேவனுக்கு சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலேயும் அந்த கீழ்ப்படிதலை தேவன் எதிர்பார்க்கிறார். ஏசாயா 51ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிறவர்களே எனக்கு செவி கொடுங்கள், நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள் என்று ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். 2ஆம் வசனத்திலே, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள், அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். ஆகவே தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இந்த அதிகாரத்திலே கூறப்பட்டிருக்கிறவைகள் உங்கள் வாழ்க்கையிலேயும் நிறைவேறும்படியாக ஆண்டவர் நடத்துவார் என்பதாக நாம் பார்க்கிறோம். 3ஆம் வசனத்திலே, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து வனாந்திரத்தை ஏதனை போலவும் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார் என்று கூறப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனத்திலே, என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் வாக்கை கவனியுங்கள், வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபித்தேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். 5ஆம் வசனத்திலே, என் நீதி சமீபமாய் இருக்கிறது, என் புயத்தின் மேல் நம்பிக்கை இருக்கும் என்பதாக ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். 6ஆம் வசனத்தை, உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறிடுங்கள், கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள், வானம் புகையை போல ஒளிந்து போம், பூமி வஸ்திரத்தை போல் பழசாய்ப்போம், என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும், என் நீதி அற்று போவதில்லை என்று ஆண்டவர் உரைக்கிறார். ஆகவே இந்த வானம் பூமி எல்லாம் ஒளிந்து போனாலும் கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 9ஆம் வசனம், எழும்பு எழும்பு பெலன்கொள், கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் இருந்தபடி எழும்பு என்று நாம் வாசிக்கிறோம். 12ஆம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறதான வேளையிலே, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கும் பொல்லுக்கு ஒப்பாயிருக்கிற மனுஷனுக்கும் பயப்படுகிறதற்கும்
வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார் என்று ஆண்டவர் கேட்கிறார். தேவனுடைய வல்லமையானது மனுஷனுடைய வல்லமையை விட பல மடங்கு அதிகமாக இருக்கிறது. ஆகவே மனுஷனையும் தேவனையும் ஒரு நாளும் ஒப்பிடக்கூடாது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளுகிறோம். சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். அவன் கிடங்களே சாவதில்லை, அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை. நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சியோனை பார்த்து நீ என் ஜனம் என்று சொல்வேன். என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைப்பேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். அது மாத்திரமல்ல, நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 17ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனத்திலே நம்முடைய தேவன் யூதர்களுக்கு ஒரு அறைகூவலை விடுக்கிறார். அவர்களுடைய பாவமான வழிகளிலிருந்து அவர்களை மறுபடியுமாக மீட்கும்படியாக அவர்களை அழைக்கிறார். கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காடப் போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியுமாக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையிலே அதை கொடுப்பேன் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 52ஆம் அதிகாரத்திலே, எழும்பு எழும்பு சியோனே, உன் வளமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கத்தின் வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்திலே வருவதில்லை என்பதாக ஆண்டவர் கூறுகிறார். ஆகவே சியோன், எருசலேம் மீட்கப்படுகிற காலம் வந்துவிட்டது. அதற்கு விரோதமாக வந்த பாபிலோனியர்கள் வீழ்த்தப்பட்டு போவார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய சிறையிருப்பின் அனுபவத்தை 3ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்க முடியும். விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்திற்கு போனார்கள். அசிரியனும் முகாந்திரமில்லாமல் அவர்களை ஒடுக்கினான். இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது? என் ஜனங்கள் விருதாவாக கொண்டு போகப்பட்டார்கள். அவர்களை ஆளுகிறவர்கள் அலற பண்ணுகிறார்கள். நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இதனாலே என் ஜனங்கள் என்னை அறிந்து கொள்வார்கள், நானே இதை சொல்லுகிறேன் என்பதையும் உணர்ந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் அவர்களுக்கு தீர்க்க தரிசனமாக கூறுகிறார். 7ஆம் வசனம், சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், இருள் நிறைந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே, ஒடுக்கமும் துன்மார்க்கமும் உள்ளதான இந்த உலகத்திலே கர்த்தருடைய சுவிசேஷத்தின் நற்செய்தி எவ்வளவு சந்தோஷத்தை ஜனங்களுக்குள்ளாக தருகிறதாக இருக்கிறது. அதை சுமந்து செல்லுகிறவர்களின் பாதைகள் உண்மையாகவே ஆச்சரியப்படுகிற விதமாக உயர்ந்ததாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 9ஆம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எருசலேமின் பாழான ஸ்தலங்களே, கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டுக் கொள்ளுவார் என்று கூறப்பட்டிருக்கிறது. எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் வெள்ளைகளில் உள்ளவர்கள் எல்லோரும் நமது தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருப்பார். இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார். அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமுமாயிருப்பார். மனுஷரை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்ததினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அப்படியே அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தெளிப்பார். அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாய்களை மூடுவார்கள். ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த கடைசி 2 வசனங்கள் மறுபடியுமாக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையின் காரியங்களாக தீர்க்க தரிசனமாக கூறப்பட்டிருப்பதை நாம் காண முடிகிறது. இந்த அதிகாரங்களிலே நாம் வாசித்ததான பகுதிகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலேயும் கூட கிறிஸ்துவினுடைய விசுவாசத்திலே ஓடுகிறவர்களாகிய நாம் இந்த உலகத்திலே அநேக அக்கிரமங்கள், அநேக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடந்தாலும் நம்முடைய ஓட்டம் அவருக்கு நேராக காணப்பட வேண்டும். நம்முடைய இரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். சுவிசேஷத்தை சுமந்து செல்லுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார்.
நம்ம அப்படி நடப்போம். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. வேறொரு பகுதியை நாளைக்கு தியானிப்போம். God bless you.